நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மோடு 1000 பேர் பழகுவாங்க, எத்தனையோ பேர் உயிரை கொடுப்பேன் என்பார்கள். ஐயோ, இந்த ஊழியமா நாங்கள் இருப்பது வரையிலும் ஊழியத்தினோடு இருப்போம், உங்களோடு இருப்போம், உங்களுக்கு வலதுகரமாக இருப்போம், ஊழியத்திலே எல்லா காரியங்களையும் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வோம் செயல்படுவார்கள். நினையாத நேரத்தில் சைலண்ட் ஆயிடுவாங்க. காரணம் என்ன 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 நமக்கே தெரியாது, நமக்கே தெரியாது, நமக்கே தெரியாது. ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் சரியாக புரிந்திருந்தார். யார் யார் இடையில போறவன் யாரு, கடைசி வரை நிற்கவன் யாரு, உணர்ச்சி வசப்படுவன் யாரு, ஓ முதல்ல அப்படியே எல்லாம் நான் தான் சொல்லிட்டு கைவிட்டு அம்போன்னு ஒதுங்கி போறவன் யாரு, கரெக்டா புரிந்திருந்தார். ஆகவேதான் இந்த யோவான் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அன்பான சீசன், அவனுடைய கேரக்டரை கரெக்டா அவர் புரிஞ்சிருந்தார். மாத்திரமல்ல, மற்ற சீடர்கள் அனைவரும் சின்ன வயசுல போயிடுறாங்க. சிலர் பல நாடுகளுக்கு கடந்து போனார்கள், சிலர் இரத்த சாட்சிகளாக சீக்கிரமே மரித்து போனார்கள். ஆனா இந்த யோவானுடைய வரலாறுகளை நான் வாசிக்கிற போது 100 வருஷம் உயிரோட இருந்திருக்கான். ஆக தாயை கடைசி வரை பொறுப்பாக பார்த்து கொள்ள தகுதியுள்ளவன் இந்த யோவான் அப்படின்னு உள்ளத ஆண்டவர் புரிந்துதான் அவங்க கையில் கொடுத்தார். இந்த நாட்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ ஊழியங்கள், தனக்கு பின்னாலே யார் அந்த ஊழியத்தை பொறுப்பெடுக்க வேணும்? 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷம் ஊழியம் செய்த அந்த போதகர்களுக்கு கூட, அந்த தலைவர்களுக்கு கூட தனக்கு பின்னாலே யார் வரணும் அந்த காரியத்தில் ஒரு உறுதியான ஒரு வெளிப்பாடு இல்லை. காரணம், அந்த வெளிப்பாட்டிற்கு நேராக அவர்கள் ஒரு நாள் சிந்தித்தது இல்லை. ஏன்னா எனக்கு முன்னாலே என்ன மோன் இல்லையே மருமகன் இல்லது என்னுடைய சொந்தக்காரன், அப்படிதான் அவங்க சிந்தனை இருந்து. அருமையானவர்களே, மோசே தேவ ஜனங்களை கானானுக்கு நேராக வழிநடத்துவதற்கு கர்த்தரால் வெளிப்பாடு, கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற்றவன். ஆண்டவர் அவனை முகமுகமா அப்படி கண்டு பேசின அந்த மோசே, கர்த்தர் அழைத்து அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து வந்த மோசே. அருமையானவர்களே, மோசே அந்த தரிசனத்தை பெற்றவன். அந்த மோசே நினைத்திருந்தார், இரத்த உறவுகள் எத்தனை பேர் அங்கே உள்ள இருந்தா கொடுத்திருக்கலாமே, அடுத்து மோசேக்கு பின்னர் அடுத்து அவனுடைய உறவினர்கள் ஒரு ஆளை வச்சிருக்கலாமே, மகனை வச்சிருந்திருக்கலாமே, இன்னும் எத்தனையோ பேரை வச்சிருந்திருக்கலாமே, ஏன் வைக்கல? அருமையானவர்களே, இல்லை. மோசேயுடைய வெளிப்பாட்டை அப்படியே புரிந்து கொண்டு மோசேயோடு செயல்பட்டு கர்த்தருடைய அனைத்து பாரங்களையும் மோசேயை போல் இந்த யோசுவாவும் புரிந்திருந்தான். தரிசனம் பெற்ற மோசேயோடு இந்த யோசுவா, அருமையான தேவ பிள்ளைகளே, அவனுடைய தரிசனத்தை உணர்ந்து அவனுடைய தரிசனத்தின்படியே செயல்பட்டு கானானுக்கு நேராக ஜனங்களை கொண்டு சேர்த்தான், கானானிலே கொண்டு சேர்த்தான். யோசுவா கையில பொறுப்பு வந்தோன்னு சொல்லல, ஐயோ அவர் மோசேக்கு தரிசனம் வேற, எனக்கு தரிசனம் வேற, உன் தரிசனம் வேறன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா அதுக்கு தந்த இடத்துல நீ உன் காரியத்தை செய்யணும். ஆனால் வெளிப்பாடு அடைந்த தரிசனம் பெற்ற மோசேக்கு பின்னால் அதே ஊழியத்தை செய்து நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுத்து வந்தவன் மோசேயுடைய தரிசனத்தை செயல்படுத்துவதாக இருக்க வேண்டும். இல்லாம எனக்கு தனி தரிசனம்னு சொன்ன குழப்பம் தான் வரும். கானானுக்குள்ள ஜனங்களை கொண்டு சேர்த்திருக்க முடியாது. இந்த நாட்கள் அப்படிதான் ஏராள சபைகள்ல பிரச்சனை. அருமையான தேவ பிள்ளைகளை, இதுக்கு மேல இந்த காரியத்தை நான் பேச விரும்பல. ஆக நாம் அருமையான தேவ பிள்ளை, இயேசு அண்டையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 3வது காரியம், நம்மோடு எத்தனை பேர் இருந்தாலும் நாம் ஒவ்வொருவரையும் சரியாக நிதானித்து அறிந்து வைத்து நம்முடைய காரியங்களை செய்வோமே ஆனால் நிச்சயமா நிச்சயமா நாம் வஞ்சிக்கப்படும், நாம் ஏமாற்றப்படும். ஆண்டவர் ஆமென் சிலுவையிலே தொங்கி போராடி கொண்டிருந்த அந்த நேரத்திலே முதலாவது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் பிறரை குறித்த காரியங்களுக்காக, குறிப்பாக என் ஆண்டவருடைய மன உருக்கத்தின் வெளிப்பாடுகள் என்று கூட அந்த 3 வார்த்தைகளையும் எடுத்துக் கொள்ளலாம். அருமையானவர்களே, தன்னை இத்தனை பயங்கரத்திற்கு ஆளாக்கி
சிலுவையிலே அடித்து தொங்கவிட்டவர்கள் செய்த அந்த குற்றத்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்தது இன்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்களே என்று மற்றவர்களுக்காக என் ஆண்டவர் ஆமென் பிதாவின் சன்னிதானத்திலே பரிந்து பேசுகிற தேவனாக அவர்கள் மேல் இந்த குற்றம் சார்ந்துவிடக் கூடாது என்று மன உருக்கம் உள்ள தேவனாக அந்த வார்த்தையை பேசினார் என்று எடுத்துக் கொள்ளலாம். அடுத்த அருமையானவர்களே, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்றது குற்றவாளிக்கு, அந்த திருடனுக்கு என் ஆண்டவர் சொன்னாரே, அதை கூட அருமையானவர்களே கடைசி நேரத்திலாவது இவன் தன்னுடைய காரியங்களை ஒத்துக்கொண்டு தான் ஒரு பாவி என்று, தன்னுடைய வாழ்க்கை பாவம் நிறைந்தது என்று ஒத்துக்கொண்டு என்னுடைய சன்னிதானத்தில் என்னோடு அவன் இந்த வார்த்தைகளை சொன்னானே என்று அவனுக்காக ஆண்டவர் பரிதபித்து மனதுருக்கம் கொண்டு அவனையும் பரதீசிலே சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். மூன்றாவது அருமையானவர்களே, தன்னை நேசித்த, தன்னை பெற்ற, தன்னை வளர்த்த தாய் நிராதரவாக நின்று கொண்டிருக்கிறாளே என்று அந்த தாயோடு மனதுருக்கம் கொண்ட என் ஆண்டவர் அந்த தாயை பாதுகாப்பதற்காக ஒரு மனிதனை துணையாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆக இந்த காரியங்கள் மூன்றும் அருமையான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் தன்னை குறித்து அல்ல மற்றவர்களை குறித்து அக்கறை உள்ள தேவன் என்பதையும், மற்றவருடைய காரியங்களுக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன், மனதுருகிற தேவன் என்பதையும் நாம் அருமையானவர்களே உணர முடிகிறது. இந்த நான்காவது வார்த்தை அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு முன்னாலே வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 27:45-46, அதே போல மார்க் 15:34, இந்த 2 அதிகாரங்களிலேயும் இந்த வார்த்தை தெளிவாக இருக்கிறது. அருமையானவர்களே வாசிக்கிறேன். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாத்தீங்களா, 4வது வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். அதுக்கு அர்த்தம் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, சில 3 வார்த்தைகளையும் பேசுவதற்கு நான் பயப்படவில்லை. நன்றாக ஜெபித்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கான விளக்கங்களை தாரும் என்று கேட்டு என் ஆண்டவர் அந்த விளக்கத்தின் படியே அந்த 3 வார்த்தைகளையும் பேசினேன். இந்த 4வது வார்த்தையை நான் வாசித்த போது அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு உள்ளே ஒரு மகபெரிய திகைப்பு, ஒரு மகபெரிய பயம் என்னை ஆட்கொண்டது. ஆண்டவராமே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறாரே. இந்த வார்த்தையை நான் எப்படி ஜனங்களுக்கு முன்னாலே, இந்த வார்த்தைக்கு பொருள் இதுதான், எந்த காரணத்தினாலே தான் என் ஆண்டவர் இந்த வார்த்தையை சிலுவையில் இருந்து பேசினார் என்று சொல்லுகின்ற அளவிலே எனக்கு தேவையான விளக்கங்கள் வேண்டும் ஆண்டவரே என்று வேதத்தை ஆராய்ந்தேன். மாத்திரமல்ல அருமையானவர்களே, அநேகர் எழுதிய புத்தகங்களை செடவாரம் முழுவதும் துருவி வாசித்தேன். இந்த காரியத்திற்கான விளக்கத்தை எப்படியாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் எழுதியவர்களை குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அத்தனை புத்தகங்களும் என்னுடைய எதிர்பார்ப்பின் படி தெளிவான விளக்கத்தை தந்ததாக படவில்லை. ஆக வழக்கத்தின்படி இந்த புத்தகங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தேவ சன்னிதானத்திலே நான் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த வார்த்தையை ஜனங்கள் ஏற்றுக்கொள்கின்ற அளவிலே இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், என் ஆண்டவர்
ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்பதற்கு இதுதான் காரணமாக இருந்தது என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் சந்தேகப்படாத அளவில் ஒத்துக்கொள்கின்ற நிலையிலே நான் பேச வேண்டும் என்று தேவ சன்னிதானத்திலே பல நாட்கள் ஜெபித்தேன். அருமையானவர்களே, ஜெபித்து ஒரு தைரியத்தை எடுத்துக்கொண்டு, அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு ஆண்டவர் தந்த விளக்கத்தை உங்களுக்கு முன்னாலே நான் வைக்க நின்று கொண்டிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் முழுசா தைரியமா உங்களுக்கு முன்னாலே இல்ல, நடுக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை மிக பயங்கரமான வார்த்தை. இந்த வார்த்தையின் படி என் ஆண்டவர் ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட்டாரா என்ற கேள்வி நமக்கு முன்னாலே எழும்புகிறது. அந்த கேள்விக்கு நான் முதலாவது பதிலளிக்கிறேன். அருமையானவர்களே, நிச்சயமாக நிச்சயமாக என் ஆண்டவர் சொன்ன என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்க நிச்சயமாக நிச்சயமாக என் ஆண்டவர் பரமபிதா பரிசுத்த தேவன் அவருடைய மகன் ஒரே குமாரனாகிய இயேசுவை கைவிடவில்லை என்று அழுத்தமாக கூற முடியும். அருமையானவர்களே, அவரை பிதாவாகிய தேவன் கைவிடாதிருக்க குமாரனாகிய இயேசு ஏன் கைவிட்டீர் என்று கேட்க காரணம் என்ன என்கின்ற கேள்வியை எனக்கு முன்னாலே நீங்கள் வைக்கலாம். அருமையான தேவ பிள்ளை, அவரை சிலுவையிலே என் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் கைவிடவில்லை என்பதற்கு ஆதாரமாக, அருமையான தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து அவரை அடக்கம் செய்தார்களே, என் ஆண்டவர் பரமபிதா இந்த குமாரனாகிய இயேசுவை கைவிட்டு இருந்திருப்பாரே, ஆனால் மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்திருக்க முடியாதே. ஆகவே மூன்றாம் நாள் உயிரோடு என் ஆண்டவர் இயேசு எழும்பிய காரணத்தினாலே பிதாவாகிய தேவன் சிலுவையிலே குமாரனாகிய இயேசுவை கைவிடவில்லை என்று உறுதியாக நாம் எடுத்துக் கொள்ள முடியும். அடுத்து அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உயிரோடு எழுந்த பின்னாலே தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தான் உயிரோடு எழுந்ததும் அவர் உலகத்திலே சுற்றி நடந்து 40 நாட்கள் மற்றவர்களுக்கு காட்சி கொடுத்தாரே. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த காரியம் என் ஆண்டவர் கைவிட்டு இருந்திருப்பாரே ஆனால் நிச்சயமாக நடந்திருக்காதே. இறுதியாக ஒலிவ மலையிலே வைத்து தன்னுடைய சீடர்களுக்கு போதனையை கொடுத்து நின்று கொண்டிருந்த நேரத்திலே பரத்திற்கு ஏறி போனாரே. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது உண்மை என்பது அருமையானவர்களே நம்முடைய விசுவாசமே. ஆனால் என் ஆண்டவரை குமாரனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் கைவிட்டார் என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? சிலுவையிலே என் ஆண்டவர் இயேசுவை பிதாவானவர் ஒப்பு கொடுக்க காரணம், மனுக்குலத்தின் அனைத்து பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் இயேசு மனுக்குலத்தின் முழு பாவத்தையும் சிலுவையிலே சுமந்த அந்த நேரம் சூரியன் இந்த கோர காட்சியை காண்பதற்கு மனதில்லாமல் அப்படியே அஸ்தமித்து போயிட்டு, அப்படியே சூரியன் அஸ்தமித்த காரணத்தினாலே தேசமெங்கும் உலகமெங்கும் காரிருள் சூழ்ந்து கொண்டது. ஆகிய என் ஆண்டவர் படுகின்ற இந்த பாட்டினை இயற்கை சகிக்க முடியாமல், அருமையானவர்களே, சூரியன் தன்னுடைய ஒளியை இழந்த காரணத்தினாலே உலகம் அந்தகாரத்திற்குள்ளே போய்விட்டது. அந்த நேரத்தில் தன்னுடைய குமாரனாகிய இயேசு படுகிற அந்த பாவத்தின் கோரமான அந்த பயங்கர தாக்குதலை
பிதாவாகிய தேவன் பார்க்க சகிக்காமல் ஒரு கணம் அவருடைய கண்ணை இறுக மூடிக்கொண்டார். மாத்திரமல்ல, அந்த காரிருள் படர்ந்த அந்த நேரத்திலே பரமபிதா, ஆமென், பரமபிதாவினுடைய முகம் குமாரனாகி இயேசுவுக்கு மறைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் தான் அருமையான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் கதறுகிறார், ஓ ஏன் என்னை கைவிட்டி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி. நிச்சயமாக நிச்சயமாக பிதாவாகிய தேவனுடைய முகம் குமாரனாகிய இயேசு படுகிற வேதனையை சகிக்க முடியாமல் மறைக்கப்பட்ட அந்த கொஞ்ச நேரத்திலே தான் இந்த வார்த்தை வெளியானது. அருமையான தேவ பிள்ளைகளே, இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, மனுக்குலத்தின் பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்க்க தன்னுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து அந்த ஒப்பு கொடுத்தலை பார்த்து கொண்டிருக்க கூட என் பரமபிதாவால் சகித்து கொள்ள முடியாத அகோர பாட்டினை சிலுவையிலே என் ஆண்டவர் பட்டார் என்பதற்கு இந்த காரியம் ஒரு மகாபெரிய எடுத்துக்காட்டு. அருமையானவர்களே, ஆகே உலகத்தின் பயங்கரங்கள், மனுக்குலத்தின் பாவங்கள் என் ஆண்டவரை சிலுவையிலே அப்படியே ஆழ்த்தி என் ஆண்டவர் தாங்கோணா வேதனை அனுபவித்த அந்த நேரத்திலே, சூரியன் அஸ்தமித்து அகில உலகமும் அந்தகாரத்திற்குள்ளே இருந்த அந்த நேரத்திலே, பிதாவாகிய தேவன், ஆமென், குமாரனாகிய இயேசு படுகிற அந்த வேதனையை தன்னுடைய கண்களால் பார்க்க சகிக்க முடியாமல் தன்னுடைய முகத்தை, ஆமென், மறைத்த அந்த நேரத்திலே என் ஆண்டவருக்கும் இயேசுவுக்கும் உள்ள தொடர்பு அருமையானவர்களை துண்டிக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே தான் என் ஆண்டவர் கதறுகிறார், என் தேவரே, என் தேவரே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் துக்க நாட்கள் என்று நாம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், உபவாசித்துக் கொண்டிருக்கிறோம், அருமையானவர்களே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று என் ஆண்டவர், ஆமென், அருமையான தேவ பிள்ளைகளே, கதறுவதற்கு காரணம் என்ன என்று உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை சிலுவையிலே அப்படியே அந்த கோரமான பாவங்களை அப்படியே சுமந்து வேதனைக்கு மேல் வேதனை, விசனத்திற்கு மேல் விசனம், பாடுகளுக்கு மேல் பாடு, துக்கத்தின் மேல் துக்கம் அனுபவித்து, எதற்காக அனுபவித்தார்? நம்மை ஆமே ரட்சிப்பதற்காக. இந்த உண்மையை இந்த தியான நாட்களிலே தியானித்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள், உபவாசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் புரிந்து இந்த காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? அருமையானவர்கள், நிச்சயமாக நிச்சயமாக இந்த உபவாச நாட்கள், இந்த தியான நாட்கள், அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களுக்காக என் ஆண்டவர் கல்வாரியிலே தன்னை ஒப்பு கொடுத்து மகாபெரிய ரட்சிப்பை நமக்கு சுதந்தரித்து தந்திருக்கிறார் என்ற விசுவாசத்தை நமக்கு கொண்டு வருகிற நாட்களாக இருக்க வேண்டும் என்று அருமையான தேவ பிள்ளைகளே என் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த கோர பாடை, அருமையான தேவ பிள்ளைகளே, அது நான் திருப்பியும் சொல்லேன், குமாரனாகிய இயேசு படுகிற வேதனையை ஆண்டவர் பரமபிதா பரிசுத்த தேவன் சகிக்க முடியாமல், ஆமென், ஒப்பு கொடுத்தது பரமபிதா தான். மனுக்குலத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தது பரமபிதா தான். அது ஒப்பு கொடுத்த பரமபிதாவே தன்னுடைய குமாரன் பட்ட வேதனைகளை சகிக்க முடியாமல் தன்னுடைய முகம், ஆமென், அவருக்கு நேராக மறைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, ஆமென், அந்த அளவில் அருமையானவர்களே ஆண்டவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாரே. ஆனால் அந்த ஒப்பு கொடுத்தல் எதற்காக என்பதை புரிந்து கொண்டிருக்கிற நாம், ஆண்டவர் சம்பாதித்து தந்த அந்த விடுதலையை, அந்த அருமையான தேவ பிள்ளைகளே ரட்சிப்பை இன்னும் நாம் சுதந்தரிக்காது இருப்போமே ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை,
நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வது வெட்கக்கேடு. அருமையான வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என்று சொல்கிறது எவ்வளவு தூரம் ஏற்புடையதாக இருக்கும் என்று என்னால் உங்களுக்கு சொல்ல முடியாது அருமையானவர்களே. ஆக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்கள், உங்களை என் ஆண்டவர் ஆமென் இந்த உலகத்தின் பாவங்கள் அக்கிரமங்களில் இருந்து விடுவித்தார் என்று, ஆமென் கல்வாரியிலே அந்த விடுதலையை தந்தார் என்று நீங்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளை என்கின்ற அந்தஸ்திற்குள்ளே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த உபவாச நாட்கள், அதற்காகத்தான் இந்த தியான நாட்கள். வாசிப்பு அருமையானவர்களே, யோவான் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தாகமாயிருக்கிறேன் என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தாகமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன இந்த வார்த்தையை, இந்த வார்த்தையின் விளக்கத்தை நான் பல புத்தகங்கள் வாயிலாக வாசித்திருக்கிறேன். அருமையானவர்களே, சில விளக்கங்கள் மிக அழகாக ஆழமாக இருந்தது. இன்னும் சில விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இயல்புக்கு அப்பாற்பட்டதாகவும் இருந்ததை வாசித்து புரிந்து கொண்டேன். இந்த விளக்கங்கள் வாயிலாக எனக்கு ஏதாவது பேசுவதற்கான காரியம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு நான் வாசித்தேன். ஆனாலும் பல விளக்கங்கள் மிக அருமையாக இருந்தாலும் என்னுடைய உணர்வுக்கு அவைகள் அருமையான தேவ பிள்ளைகளே உடன்பாடு உடையதாக இல்லாத காரணத்தினாலே நான் நன்றாக ஜெபித்தேன். அருமையானவர்களே, நன்றாக ஜெபித்தேன். ஆண்டவரே, எனக்கு ஆண்டவர் ஒரு விளக்கத்தை தர வேணும். ஆண்டவரே, இந்த விளக்கம் ஆண்டவரே தேவ பிள்ளைகள் அங்கீகரிப்பதாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று தேவ சன்னிதானத்திலே நான் மிக அதிகமாக ஜெபித்தேன், மிக அதிகமாக ஜெபித்தேன். பொதுவாக நான் இப்படிப்பட்ட காரியங்களை பற்றி பேசுகிற போது புத்தகங்களை ஆராய்வது உண்டு. சிலர் இதற்கு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்ன என்ன விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று வாசித்து அறிவது உண்டு. ஆனாலும் அந்த விளக்கங்களை என்னுடைய விளக்கமாக நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொண்டதில்லை. அந்த விளக்கங்கள் வாயிலாக என்னோடு ஆண்டவர் ஏதாவது பேசுவாரா என்றுதான் அந்த விளக்கங்களை நான் வாசிப்பது. ஆகிய அருமையான தேவ பிள்ளைகளே, நான் வாசித்த விளக்கங்கள் ஒன்றும் என்னோடு ஒரு புதிய உணர்வை, ஒரு கருத்தை உருவாக்குவதாக இல்லாத காரணத்தினாலேதான் நான் ஜெபித்தேன். ஆண்டவர் எனக்கும் ஒரு விளக்கத்தை தந்தார். அருமையானவர்களே, எனக்கு ஆண்டவர் தந்த விளக்கம் பிதாவின் சித்தம் நிறைவேற. என்ன பிதாவின் சித்தம்? என்ன? மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவர் அவருடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்தார். தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக என் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். வாசிப்பருமையானவர்களே, யோவான் எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படியாக, ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை உலகத்திலே அனுப்பினார். யாரு? பிதாவாகிய தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பு ஒருவன்
பெற வேண்டுமேயானால் அவன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வேணும். பாருங்க, எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. ஆகவே மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு குமாரனாகிய இயேசுவை ஒப்புக் கொடுக்கிறார். சிலுவையிலே அடிக்க ஒப்புக் கொடுக்கிறார். தன்னுடைய சரீரத்தை என் ஆண்டவர் இயேசு மனுக்குலத்தின் முழு பாவத்தையும் முழு அக்கிரமத்தையும் முழு ஆமென் அநியாயத்தையும் சுமந்தவராக சிலுவையிலே தாங்கொணாத பாடுகளுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து அந்த பாவத்தின் அழுத்தத்தினாலே நெருக்கத்தினாலே என் ஆண்டவர் சரீரத்திலே மகா பயங்கரமாக வதைக்கப்பட்டு தன்னுடைய சரீரத்தின் கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் இந்த மனுமக்களின் ரட்சிப்பிற்காக சிலுவையிலே சிந்தினார். ஆமென், ஆமென். பிதாவின் சித்தத்திற்கு தன்னை பரிபூரணமாக ஒப்புக் கொடுத்தார். ஆகவே என் ஆண்டவர் இயேசு, பிதாவே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்காக நான் என்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்து என்னுடைய சரீரத்தின் கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் இந்த மனுமக்களின் மீட்பிற்காக என்னுடைய இரத்தம் முழுவதும் சிந்தப்பட்டதே. ஆக இந்த நிலையிலே என் ஆண்டவருடைய சித்தம் இந்த மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த சித்தம் என்னிலே நிறைவேற நான் தாகமாக இருக்கிறேன் என்று இந்த வார்த்தையை கூறுகிறார். இதுதான் எனக்கு ஆண்டவர் இந்த விளக்கமையானவர். மனுக்குலத்தின் பாவத்தை அநியாயத்தை அக்கிரமத்தை சிலுவையிலே சுமந்து தீர்க்க பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். அந்த இயேசு தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக சிலுவை பாடுகளை அனுபவித்து அந்த கடைசி நேரத்திலே இத்தனை பாடுகளையும் வேதனைகளையும் ஆமென் நான் சிலுவையிலே பட்டேனே, இதற்கு பிதாவின் சித்தம் என்னிலே நிறைவேறுவதற்கு ஆமென் இந்த மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்கின்ற தாகம் என் ஆண்டவருடைய இருதயத்திற்குள்ளே ஏற்பட்டது. இயேசுவுடைய இருதயத்திற்குள்ளே ஏற்பட்டது. ஆகவேதான் அருமையான தேவ பிள்ளைகளே, தாகமாயிருக்கிறேன் என்று என் ஆண்டவர் சிலுவையிலே இந்த வார்த்தைகளை திருவாய் மொழிந்தார் என்பதுதான் எனக்கு என் ஆண்டவர் இந்த விளக்கம். அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விளக்கத்தை நான் வாசித்த போது ஆண்டவர் மனிதனாக இருந்தபடியினாலே அவர் வியாழக்கிழமை இரவு முதல் வெள்ளிக்கிழமை மதியம் வரையிலும் சாப்பிடவோ குடிக்காதோ இருந்த காரணத்தினாலே சரீரத்திலே அவருக்கு களைப்பு ஏற்பட்டது. ஆகவே தாகமாயிருக்கிறேன் என்று என் ஆண்டவர் கூறினார் என்று. ஆனால் 100க்கு 100 அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மனிதனாக இருந்தாலும் அதே நேரத்திலே தேவனாக இருந்தார். ஆண்டவர் சரீரத்திலே பட்ட பாடுகளுக்கு ஆமென் அருமையான தேவ பிள்ளைகளே, பாடுகள் காரணமாக அவர் ஒரு காலம் களைப்படையவில்லை என்பதை மனிதனாக இருந்தும் தேவனாக இருந்த ஆண்டவர் ஆமென் களைப்படையவில்லை என்பதை ஆணித்தரமாக கூற முடியும். பின் ஏன் இந்த வார்த்தை? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இத்தனை தியாகத்தையும் பண்ணி அந்த பிதாவின் சித்தம் என்னிலே நிறைவேற நான் தாகமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் என்று என் ஆண்டவர் ஆமே எனக்கு விளக்கம் தந்தார். அருமையானவர்களே, ஆகிய அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சிலுவையிலே இருந்து என் ஆண்டவர் ஆமே இந்த வார்த்தைகளை தந்தாரே. ஆனால் இந்த வார்த்தையை புரிந்து கொண்டு இந்த நாட்களிலே கிறிஸ்தவ சமுதாயம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக
என் ஆண்டவர் என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய அநியாயங்களுக்காக சிலுவையிலே ஆமென் இத்தனை கொடுமைகளையும் சகித்து என்னுடைய இரட்சிப்பிலே தாகமுள்ளவராக இருக்கிறார் என்று மனுக்குலம் புரிந்து கொண்டிருக்குமே ஆனால், கிறிஸ்தவ சமுதாயம் புரிந்து கொண்டிருக்குமே ஆனால், ஒரு கிறிஸ்தவனாவது ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்க மாட்டான். ஆகவே இன்றைக்கு என் ஆண்டவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட நிகழ்ச்சியை அருமையான தேவ பிள்ளைகளே, எதற்காக அடிக்கப்பட்டார் என்கின்ற காரியத்தை விட்டு அது துக்க நாட்களாக, ஒப்பாரி வைக்கிற நாட்களாக, சடங்காசாரம் நிறைவேற்றப்படுகிற நாட்களாக இந்த நாட்களிலே மாறிக்கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னொரு காரியத்தை கூட உங்களோடு நான் விசனத்தோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பாருங்க, அடுத்த வாரத்தில் பெரிய வெள்ளிக்கிழமை துக்க நாள். அருமையானவர், எல்லா சபைகளிலும் இந்த துக்க நாள் ஆராதனை வெள்ளிக்கிழமை நடைபெறும். அந்த ஆராதனையில் ஒரு ட்ரெடிஷன், ஒரு முறைமை வைத்திருக்கிறார்கள். சபையின் போதகர், சபையின் மூப்பர்கள் அல்லது டீக்கன்மார், அருமையான தேவ பிள்ளைகளே, முக்கியஸ்தர்களுக்கு இந்த 7 வார்த்தைகளையும் பகிர்ந்து கொடுப்பார். இந்த 7 வார்த்தைகளையும் அவர்கள் பேச வேணும். ரெவரண்டுகள் பேசுவார்கள், சாமிமார்கள் பேசுவார்கள், போதகர்கள் பேசுவார்கள், ஊழியக்காரர்கள் பேசுவார்கள். இவர்களோட டீக்கன்மார்கள் பேசுவார்கள், மூப்பன்மார்கள் பேசுவார்கள், முக்கியஸ்தர்கள் பேசுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சிலுவையில அடிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை, சிலுவையில அவர் பட்ட வேதனைய, சிலுவையில அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை அருமையானவர்களை பேசுகிற எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்கின்ற அந்தஸ்தோடு பேசுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, வருத்தமான காரியம், வேதனையான காரியம். ஆக அருமையானவர்களே,